Welcome back to Red Cracks, my dear friends. The interpretation of dreams by Sigmund Freud. இந்த அருமையான புத்தகத்தை பற்றி கேள்விப்படாத நபர்களே இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டைட்டிலை பார்த்த உடனே வாங்கி படிக்கணும் அந்த மாதிரி என்ன வரக்கூடிய புத்தகங்களில் இதுவும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். நானும் ஆர்வ கோளாறில் வாங்கி படிக்க முயற்சி பண்ணி பாதி வரைக்கும் படித்து முடித்தேன்னு நினைக்கிறேன். என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனாலும் படித்த வரையில் அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உதாரணமாக சில கனவுகள் நம்மளை அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு சில கனவுகளை பற்றி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அது ஒரு கனவு எப்படின்னா, வயது வித்தியாசமே இல்லாமல், அதாவது 6 வயசுலேருந்து 60 வயசாக இருக்கலாம், இந்த வயது வித்தியாசமே இல்லாமல் ஐயோ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நாம் படிக்கலையே, படிக்காமல் எக்ஸாம் எழுத போகிறோம், இது மாதிரியான கனவுகள்லாம் எல்லோருக்குமே காமனாக வரும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தார். அதே மாதிரி பொதுமக்கள் அதிகமாக வரக்கூடிய இடங்களில் அந்த கனவு காணும் நபர் மட்டும் உடை ஏதும் அணியாமல் சுற்றி வருவது போன்ற கனவு, இதை பற்றியும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். இது மாதிரி நிறைய காமனான கனவுகளை பற்றி ஒரு லிஸ்ட்டு அந்த புத்தகத்தில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி கனவு எல்லாருக்குமே பொதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நாலேஜ் கிடைச்சோடனே இந்த மாதிரி கனவு வர்றதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிட்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையிலே தட் ஹெல்ப்ட் அ லாட். பர்டிகுலராக அந்த மொபைலை தொலைச்சிட்டு தேடுற மாதிரியே கனவு இருக்கு. அது ஹாரர் மூவியோட பயங்கரமாக இருக்கும். ஒரு முறை ஃபோனை தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அது திரும்ப திரும்ப கனவுல நம்மளை அதிகமாக அது கூட காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அடிக்கடி நம்மளை ட்ரபிள் பண்ணும். ஆனால் கண்ணை முழிச்சு பார்க்குற வரைக்கும் ரியாலிட்டிக்கும் கனவுக்கும் நமக்கு என்னவோ வித்தியாசம் தெரியறதே இல்லை. நம்ம எல்லாரையும் தூக்கத்தில் ஒரு வழி கனவு ஏதோ பண்ணிடுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கனவுகளை பற்றி ஓஷோ, dream is a part of reality as much as reality is part of dream. They are not two separate things என்று சொல்கிறார். இந்த வீடியோல சுவாங் சு இதே மாதிரியான 2 கனவுகளை பற்றி சொல்கிறார். அதுவும் பர்டிகுலரா இந்த 2 கனவுகளை பற்றியும் தனது சீடர்களிடம் அடிக்கடி சொல்வாராம். ஒரு அரசனுக்கு ஒரே ஒரு மகன்தான். அவனும் குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தான். அவனுடைய நோய்க்கு மருந்தே இல்லை. எல்லா மருத்துவர்களும் அரசனுடைய மகனை காப்பாற்ற வழியே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். சில மணி நேரங்கள் அல்லது 1-2 நாட்கள் வேண்டுமானால் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கையை விரித்து விட்டார்கள். அரசனுக்கு மகன் மேல் அளவு கடந்த பாசம். ஒரே மகன் வேறு, அரசனுக்கோ வயதாகிறது, வேறு வாரிசிற்கு வழியே இல்லை. அரசன் தன் மகனின் படுக்கைக்கு அருகிலேயே உட்கார்ந்திருந்தார். ஒருவேளை இந்த இரவு கடைசி இரவாக இருக்கலாம். அதிகாலை 4 மணி அளவில் அரசன் தன்னை அறியாமல் தூங்கிவிட்டார். அப்போது அவர் ஒரு கனவு கண்டார். கனவில் ஒரு அழகான பளிங்கினால் கட்டப்பட்ட பிரமாதமான அரண்மனையை பார்த்தார். And the kingdom was vast. இவரோ தங்கத்திலான வைரங்கள் மரகதங்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தார். கனவில் அரசருக்கு அழகான பெண்களும் 12 மகன்களும் இருந்தார்கள். ஒருவேளை ஒரே மகனை இழக்கப் போகிறோம் என்ற எண்ணம் 12 மகன்கள் என்ற ஆசையை உருவாக்கி இருக்கலாம். Maybe it was just a reflection of his actual state. அவருடைய ஆசைகள் தான் கனவாக வந்திருக்க வேண்டும். ஆசைகள் கனவு மூலமாக நிறைவேறி இருக்க வேண்டும். தன்னை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக உணர்ந்தார். அவருடைய மகன்கள் அத்தனை பேரும் புத்திசாலிகளாகவும் ஆரோக்கியமானவர்களாகவும் போர்க்கலையில் சிறந்த வீரர்களாகவும் இருந்தார்கள். அரசன் கனவு கண்டு கொண்டிருந்த போதே திடீரென்று படுக்கையில் கிடந்த அவருடைய ஒரே மகன் இறந்து விடுகிறான். அரசனின் மனைவி கூச்சல் போட்டு அழுகிற சப்தம் கேட்டு அரசனின் கனவு கலைகிறது. கண்களை திறந்து இறந்து கிடக்கும் மகனின் உடலை பார்த்தார். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சிலை போல் அப்படியே உட்கார்ந்திருந்தார். அதை பார்த்த அவரது மனைவிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அரசனை உலுக்கி பார்த்தார். உங்களுக்கு புரிகிறதா இல்லையா, உங்கள் மகன் இறந்து விட்டான் என்று அரசனை உலுக்கி கொண்டே சொன்னார். அதற்கு அரசன், எனக்கு புரிகிறது,
ஆனால் எனக்கு ஒரே குழப்பம். இப்போது யாருக்காக அழுவது என்கிற குழப்பம். ஒரு நிமிடத்திற்கு முன்னால் வரை எனக்கு அழகான 12 மகன்கள் இருந்தார்கள். மிகவும் திறமையான புத்திசாலி மகன்கள். நீ கூச்சல் போட்டு அழுத காரணத்தால் என் கனவு கலைந்து அந்த 12 மகன்களும் மறைந்து போனார்கள். தங்கத்தினால் ஆன சிம்மாசனம், பளிங்கினால் கட்டப்பட்ட அரண்மனை, மிகப்பெரிய ராஜ்யம் எல்லாமே போய்விட்டது. அதற்காக அழுவதா அல்லது இந்த மகனுக்காக அழுவதா? காரணம், நான் கனவு கண்டபோது நீயும் என் மகனும் இந்த ராஜ்யமும் சுத்தமாக என் நினைவில் இல்லை. இப்போது கண் விழித்து விட்டேன். அந்த கனவையும் கனவில் வந்த அழகானவற்றையும் மறந்து விட்டேன். எது உண்மை? எதற்காக அழுவது? காரணம், நான் கனவு கண்டபோது அத்தனையும் உண்மை போல்தான் தெரிந்தது. இப்போது நான் இறந்து போன என் மகனை பார்க்கிறேன். இது உண்மை போல் தெரிகிறது. ஆனால் எது உண்மை என்று எப்படி முடிவு செய்வது என்று கேட்டார். Chuang Tzu in another parable says the same thing. அவர் சொல்லும்போது, ஒரு முறை கனவில் நான் பட்டாம்பூச்சியாக மாறியிருந்தேன். ஒரு மலரிலிருந்து இன்னொரு மலருக்கு பறந்து கொண்டு சூரிய ஒளியையும் இதமான காற்றையும் அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருந்தேன். பிறகு திடீரென்று யாரோ என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பிவிட்டார்கள். அது ஒரு காலை நேரம். தாமதமாக கண் விழித்ததால் சூரிய ஒளி என் முகத்தில் பிரகாசமாக வீசிக்கொண்டிருந்தது. நான் கண் விழித்து பார்த்தபோது பட்டாம்பூச்சி காணாமல் போயிருந்தது. நான் திரும்பவும் சுவாங் சூவாக மாறியிருந்தேன். அப்போதிலிருந்து ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன். குழப்பம் என்னவென்றால், சுவாங் சூ பட்டாம்பூச்சியாக இருப்பது போல் கனவு காணும் போது பட்டாம்பூச்சியாலும் சுவாங் சூவாக இருப்பது போல் ஏன் கனவு காண முடியாது? He seems to be very penetrating. This puzzle is something worth meditating over. அந்த பட்டாம்பூச்சியும் தூங்கி இருக்கலாம். ஒரு மரத்தின் கிளையின் மேல் உட்கார்ந்து கொண்டு ஆழ்ந்த தூக்கத்தில் தான் சுவாங் சூ என்று கனவு கண்டிருக்கலாம். Now who is right and what is a dream? ரெண்டுமே ஒன்று போல்தான் தெரிகிறது. Both seem to be similar. Thanks for watching. முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.